ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சட்டுன்னு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இந்த பொட்டுக்கடலையுடைய அளவு வந்து 50 கிராமுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 2 சீல் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க. புளி கட்டாயம் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்குங்க, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க, வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 2-3 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவான சட்னி செய்து பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.